ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஏஐ டூல்ஸ் ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. சாட்ஜிபிடி, கிட்டப் கோபைலட், கர்சர் ஏஐ மாதிரி டூல்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு கோடிங்ல நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக கர்சர் ஏஐ பற்றி இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் கர்சர் ஏஐனா என்ன? இது கிட்கப் கோபைலட்ல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட்? இதை பிஎஸ் கோடில் யூஸ் பண்ண முடியுமா? கர்சர் ஏஐ யூஸ் பண்ணி கோடு ஜென்ரேட் பண்ண முடியுமா? இந்த வீடியோவில் பிகினர் லெவல்ல இருந்து எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்சர் ஏஐனா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா கர்சர் ஏஐனா ஏஐ பவர்டு கோட் எடிட்டர். இது பிஎஸ் கோடு மாதிரியே ஒரு கோட் எடிட்டர். ஆக்சுவலி கர்சர் எடிட்டர் இன்டர்ஃபேஸும் பிஎஸ் கோடின் இன்டர்ஃபேஸும் சிமிலரா இருக்கும். நீங்க ஏற்கனவே விஎஸ் கோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கர்சருக்கு மூவ் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. விஎஸ் கோடு ஒரு ஜெனரல் பர்பஸ் கோட் எடிட்டர். கர்சர் ஏஐ ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட்டை முக்கியமா வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கோட் எழுதும்போது ஏஐ நம்மோட ஒரு கோடிங் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். நம்ம ஏஐயிடம் கேட்கலாம், இந்த கோடு என்ன செய்யுது, இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை பைத்தான்ல கன்வெர்ட் பண்ணு, இந்த ப்ராஜெக்ட்க்கு யூனிட் டெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு, இப்படி நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் கேட்க முடியும். இப்போ ஒரு காமன் கொஸ்டின், கர்சர் ஏஐ பிஎஸ் கோட் ரெண்டும் சேமா? இல்லை. பிஎஸ் கோடுங்கிறது மைக்ரோசாஃப்டோட கோட் எடிட்டர். கர்சர் ஏஐங்கிறது தனியாக இருக்கிற ஏஐ பவர்டு கோட் எடிட்டர். ஆனால் கர்சர் பேஸ்ட் ஆன் பிஎஸ் கோட். ஸோ இன்டர்ஃபேஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே பிஎஸ் கோட் யூசருக்கு ஃபெமிலியராக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கர்சர் ஏஐயை பிஎஸ் கோடுக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. கர்சர் ஏஐ யூஸ் பண்ணணும்னா தனியாக கர்சர் ஏஐ எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் உங்கள் எக்ஸிஸ்டிங் விஎஸ் கோட் செட்டிங்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸை கர்சருக்கு இம்போர்ட் பண்ணலாம். இப்போது ப்ராக்டிக்கலி கர்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் cursor.comனு ஓப்பன் ஆகணும். அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் விண்டோஸ் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனதும் கர்சரை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் விஎஸ் கோடு ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஎஸ் கோட் செட்டிங்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ், கீ பாயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் கர்சருக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதனால் புதுசாக எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்டை கர்சரில் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தா செலக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பைத்தான் ப்ராஜெக்டை கர்சரில் ஓப்பன் பண்ணதும் ப்ராஜெக்டில் இருக்கிற பைத்தான் ஃபைல்ஸ், கோடை ஏஐ கண்டெக்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பைத்தான் கோட் லைனை மட்டும் கேட்காம என்டையர் பைத்தான் ப்ராஜெக்டை கண்டெக்ஸ்டாக வைத்து ஏஐயிடம் கேள்வி கேட்க முடியும். இப்போது ஆக்சுவலில் ஏஐ ஃபியூச்சரை பார்க்கலாம். கர்சரில் ஏஐ சாட், ஏஐ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போது ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமை கர்சர் மூலம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். நான் கர்சர் கிட்ட இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததும் கர்சர் நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட்டட் கோடில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான லாஜிக் இருக்கும். ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்டை டிஸ்பிளே பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். மேலும் ஸ்டூடெண்டின் ஆவரேஜ் மார்க்கை கால்குலேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால கர்சர் ஏஐ எப்படி நேச்சுரல் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனை பைத்தான் கோடாக மாற்றுது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது கர்சர் ஜென்ரேட் பண்ண கோடை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ப்ராம்ப்டில் டீட்டெயில்டு பைத்தான் சிண்டெக்ஸ் எதுவும் கொடுக்கல. என்ன ப்ரோக்ராம் வேணுங்கிறத மட்டும் சிம்பிள் இங்கிலீஷில் சொன்னோம். கர்சர் அந்த ரெக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற பைத்தான் கோடை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த கோடு நமக்கு புரியலைன்னா அதை கர்சர் கிட்ட எக்ஸ்பிளைன் திஸ் கோட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார் அ பைத்தான் பிகினர்னு கேட்கலாம். கர்சர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும்
என்ன செய்யுது, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது, ஆவரேஜ் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். இதனால கர்சர் கோட் ஜென்ரேட் பண்ண மட்டும் இல்லாம பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஒரு புதிய ரெக்யர்மெண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். மார்க்ஸ் 0ல இருந்து 100 வரை மட்டும் இருக்கணும், அதை மட்டும் ஆட் பண்ணுன்னு கர்சர் கிட்ட சொல்லலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஆட் வேலிடேஷன் ஸோ தட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் மஸ்ட் பி பிட்வீன் 0 அண்ட் 100ன்னு கேட்கலாம். கர்சர் ஏஐ எக்ஸிஸ்டிங் பைத்தன் கோடை பார்த்து வேலிடேஷன் லாஜிக்கை ஆட் பண்ணும். இதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட் வித் த ஹையஸ்ட் மார்க்ஸ், இல்லாட்டி ஷார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் மார்க்ஸ், இப்படி கூட புதுசா ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் கோடை முழுவதுமா நாமே ரீரைட் பண்ணாம நேச்சுரல் லாங்குவேஜ்ல ரெக்யர்மெண்ட் சொல்லி கோடை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப காமனா கேட்குற கொஸ்டின், கர்சர் ஏஐக்கும் கிட்டப் கோபைலட் எது பெட்டர்? ஆக்சுவலா ரெண்டுமே பவர்ஃபுல் ஏஐ கோடிங் டூல்ஸ். கிட்டப் கோபைலட் ஒரு கோடிங் அசிஸ்டன்ட், ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட். கிட்டப் கோபைலட் ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட். இது விஎஸ் கோடு போன்ற ஐடிகளுக்குள்ள பயன்படுத்த முடியும். கர்சர் ஒரு ஏஐ ஃபர்ஸ்ட் கோட் எடிட்டர். இது விஎஸோட பேஸ் பண்ண தனியான ஒரு எடிட்டர். ரெண்டுலேயும் ஏஐ ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். சாட், கோடு ஜென்ரேஷன், கோடு எக்ஸ்பிளனேஷன், டீபக்கிங், ஏஜென்ட் கேப்பபிலிட்டிஸ், இது எல்லாமே இருக்கும். அதனால இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்க ஆல்ரெடி விஎஸ் கோட், கிட்கப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கோபைலட் கன்வீனியண்டா இருக்கலாம். ஏஐ ஃபர்ஸ்ட் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்சர் ஏஐ ஒரு நல்ல ஆப்ஷன். கர்சர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பிகினர் டெவலப்பர்ஸ்குள்ள இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பருக்கு, லார்ஜ் கோட் பேஸ் மெயின்டைன் பண்ற டெவலப்பர்ஸ்க்கு, எஸ்பெஷலி கோடு ஜென்ரேஷன், கோட் எக்ஸ்பிளனேஷன், டீபக்கிங், டெஸ்டிங், ரீஃபேக்டரிங் ஆஃப் கோட் போன்ற எல்லா விஷயத்துக்கும் கர்சர் ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெக்யர்மெண்ட்டை நேச்சுரல் லாங்குவேஜ்ல கொடுத்து பைத்தன் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றதுல இருந்து எக்ஸிஸ்டிங் கோடை மாடிஃபை பண்ற வரைக்கும் கர்சர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கர்சர் ஏஐனா என்ன, கர்சர் ஏஐக்கும் விஎஸ் கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ், கர்சர் ஏஐ எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஏஐ சாட் எப்படி யூஸ் பண்றது, கோடை ஜென்ரேட் பண்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி டீபக் செய்யறது, மற்றும் கிட்டப் கோபைலட்டுக்கும் கர்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏஐ டெவலப்மெண்ட் டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.